நம்ம பார்க்கக்கூடிய பில்டிங்ஸ், கார்ஸ் இது எல்லாமே ஒரு தனிமம் இல்லைன்னு சொன்னால் எதுவுமே சாத்தியப்பட்டிருக்காது. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எஸ், இட் வாஸ் அயன். அயன் மட்டும் இல்லைன்னு சொன்னால் இந்த உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இவ்வளோ மாடர்னைஸ்ட் வேர்ல்டு டெவலப்பே ஆகிருக்கு. ஆனால் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம்? இரும்பை பூமியிலேருந்து தோண்டி எடுத்துகிட்ருக்கோம்னு நினச்சிட்ருக்கோமா? நோ, இட் வாஸ் ராங். இரும்பு பூமியில் இல்லை, வானத்தில் இல்லை, சூரியன் இல்லை, ஏன் இந்த ஒட்டுமொத்த வளிமண்டலத்திலே கூட அதை உருவாக்க முடியாது அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? எஸ், இட் வாஸ் ட்ரூ. அப்புறம் எங்கிருந்து தாங்க பூமிக்கு இரும்பு வருது? சூரியனை விட பல மடங்கு ஆற்றலிலும் வலிமையிலும் எரிசக்தியிலும் மிகப்பெரியதாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அதனுடைய ஆற்றலை முழுவதுமாக இழந்ததற்கு பிறகு அதற்குள்ள அணு பிளவு நிகழ்வு, நியூக்ளியர் ஃபியூஷன் நடைபெறும். இதற்கு பிறகு அதற்குள்ள மிகப்பெரிய அளவு வெப்ப அழுத்தம் அந்த நட்சத்திரத்திற்குள்ளே ஏற்பட்டு அந்த நட்சத்திரம் வெடித்து சிதறும். இதனைத்தான் சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன்னு சொல்லுவாங்க. பிறகு அந்த நட்சத்திரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய தனிமங்கள் பூமியின் மேல் வந்து படியும். அந்த படிமங்கள் தான் பின்னால் இரும்பாக மாறும். ஆனால் இதை பற்றியெல்லாம் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மனிதர் சொல்லிட்டார்னு சொன்னால் அவங்களால கற்பனையாவது பண்ணி பார்க்க முடியுதா? உண்மைதான். இதை பற்றின வசனங்கள் திருக்குர்ஆனில் 1400 வருடங்களுக்கு முன்பாகவே வந்துருச்சு.